بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, முதல்ல ஒரு சிறிய ரமலான் பற்றி ஒரு உரை நிகழ்த்திவிட்டு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பமாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சில நாட்களிலே நம்மை புனித ரமலான் மாதம் வந்து அடைய இருக்கிறது. இந்த ரமலான் மாதம் இதனுடைய சிறப்புகள், இந்த மாதத்திலே இறைவன் கடமையாக்கி இருக்கின்ற நோன்பை நோற்பதனால் நாம் பெறக்கூடிய பயன்கள் எல்லாம் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இப்படி ரமலான் என்ற ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு எதற்காக வழங்கி இருக்கிறான் என்றால், நமக்கு முந்தி வாழ்ந்த சமுதாய மக்கள் நம்மை விட நீண்ட நெடிய காலம் வாழ்நாள் வழங்கப்பட்டிருந்தார்கள். நூஹ் நபி அவர்கள் 950 ஆண்டுகள் வாழ்ந்ததாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. 1050 ஆண்டுகள் குறைவாக நூஹ் நபி அவர்கள் அந்த சமுதாயத்திலே வாழ்ந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த அளவுக்கு ஒரு அதிகமான வாழ்நாள் கொடுக்கப்பட்டவர்களாக முந்தைய சமுதாயத்தவர்கள் இருந்தார்கள். 1000 ஆண்டுகள், 1500 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 300 ஆண்டுகள் என்று பல வருடங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அந்த வாழ்நாள் முழுவதும் நன்மையான காரியங்களை செய்தார்கள் என்று சொன்னால், நமக்கு கிடைக்கிற நன்மைகளை விட பல மடங்கு அதிக நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்துவிடும். நம்முடைய வாழ்நாளை எடுத்துக்கொண்டால் 60, 65 முடிந்து விடுகிறது. இந்த 60, 65 ஒரு சிறுபிராயத்தை கழித்து விட்டு பார்த்தோம்னா ஒரு 50 வருஷம் தான் இந்த உலகத்தில் நம்ம வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இந்த 50 வருடம் நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும் என்றால் 50 வருடத்துடைய நன்மை தான் கிடைக்கும். அதே நேரத்தில் முந்தைய சமுதாய மக்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் எவ்வளவு முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்நாள் அதிகரித்திருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு அதிகமான ஆண்டுகளுடைய நன்மை கிடைத்துவிடும். அப்ப இறைவன் நம்முடைய வாழ்நாள் அவனே குறைத்து விட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிகமான நன்மைகளும் நமக்கு ரொம்ப குறைவான நன்மைகளும் கொடுத்தால் அது சரியான நீதியாக இருக்காது என்ற அடிப்படையில் தான் நமக்கு மாத்திரம் சிறப்பான சில தகுதிகளை, சில தன்மைகளை, சில வணக்கங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்ப இந்த ரமலான் என்ற ஒரு மாதத்தை நமக்காக இறைவன் கொடுத்து, இந்த ரமலான் மாதத்திலே வரக்கூடிய குறிப்பிட்ட நாளிலே, லைலத்துல் கத்ர் என்ற ஒரு நாளிலே 1000 மாதத்திற்கு நிகரான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு இரவை அமைத்து, அந்த ஒரு இரவிலே நம்ம செய்யக்கூடிய வணக்கம் 1000 மாதங்கள் செய்கிற வணக்கத்துக்கு சமமானது என்று சொல்வதன் மூலமாக ஒரு இரவுல நம்முடைய அமல்கள் எல்லாம் 2 மடங்கு 3 மடங்காக மாறிவிடுகிறது. நம்ம ஒரு 50 வருஷம் அமல் செய்ய போறோம், 1000 மாதம்னா அது ஒரு 75-80 வருஷம் வரும். அப்ப அதெல்லாம் சேர்த்தோம்னு சொன்னா நம்ம பல மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைத்து விடுகிறது. அப்ப நம்ம தொழக்கூடிய தொழுகை வணக்கம் எல்லாமே அந்த ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு இரவில் செய்கிற வணக்கம் 1000 வருடம், 1000 மாதங்களை விட மேலானது என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக, இது மாதிரியான சிறப்புகளை தருவதன் மூலமாக மற்ற சமுதாய மக்களுக்கு நிகரான வாய்ப்பை அல்லாஹ் தந்து விடுகிறான். அதே போல நம்முடைய பாவங்கள், மனிதர்கள் என்ற முறையில நம்ம நிறைய தவறுகள் கண்டிப்பா செய்வோம். இந்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தமாக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. இப்ப நம்ம சென்ற வருஷம் நோன்பு முடிந்தது, இந்த நோன்பு வரப்போகிறது. இந்த இடைப்பட்ட காலத்துல நம்மிடத்துல நிறைய பாவங்கள் நிச்சயமாக சேர்ந்திருக்கும். இந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பாக, பரிகாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, யார் ரமலான் மாதத்தில ஈமானுடனும், முதல்ல ஈமான் ஏகத்துவ கொள்கை உறுதியா இருக்கணும்,
இதற்கான நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்ப இன்னைக்கு நம்ம ரமலான்ல நோன்பு வச்சோம்னு சொன்னா போன ரமலான்ல இருந்து இதுவரைக்கும் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதே மாதிரி மன் காம ரமலான ஈமானம் வஹ்திசாபன், இதே ஈமானோடும் மறுமை நன்மை எதிர்பார்த்தும் யார் இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருக்கு முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப நம்ம நன்மைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் அல்லாஹ் இந்த ரமலான்ல தருகிறான். நம்முடைய பாவங்கள் அழிவதற்கான வாய்ப்புகளை என்ன செய்யறான், ஒரு மாசத்துல செய்யற காரியத்தின் மூலமாக அதுக்கு முந்தி உள்ள எல்லா பாவமும் அழிக்கப்படுதுன்னா எவ்வளவு பெரிய கிஃப்ட் இது. ஒவ்வொரு பாவத்துக்கும் தனித்தனியா எழுது மன்னிப்பு கேட்கறது தான் சரியான முறை. அதெல்லாம் இல்லாம கூடுதலாக நமக்கு என்ன அல்லாஹ் சிறப்பை தருகிறான் என்று சொன்னால், நீங்க இந்த ஒரு மாசம் நீங்க ஒழுங்கா நோன்பு வைங்க, இந்த ஒரு மாசம் நீங்க நின்று வணங்குங்க, அதிகமான நன்மைகள் கிடைத்து விடும். பாவங்களே இல்லாம போயிருவோமா இல்லையா? நன்மைகள் வரவு ஒரு பக்கம் ஆயிரும், நம்மகிட்ட இருக்கிற பாவ மூட்டையெல்லாம் மொத்தமா அழிக்கப்பட்டு போயிருமே. பாவம்னா அல்லாஹ்வுக்கு செய்யற பாவம், மனிதர்களுக்கு செய்யற பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மனிதர்கள் மன்னிக்காத வரைக்கும் மன்னிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்திருப்போம், அந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு எது காரணமா இருக்கிறது? இந்த ரமலான் நோன்பு காரணமா இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த நோன்பு என்பது எல்லா வணக்கத்தையும் நம்ம அல்லாஹ்வுக்காக தான் செய்யறோம். தொழுகையா இருந்தாலும், ஜக்காத்தா இருந்தாலும், ஹஜ்ஜா இருந்தாலும், குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், திக்ர் செய்வதாக இருந்தாலும், துஆ செய்வதாக இருந்தாலும், தஸ்பீஹ் செய்வதாக இருந்தாலும், நேர்ச்சை செய்வதாக இருந்தாலும், இன்னும் நம்ம என்னென்ன வணக்கங்களை நம்ம செய்கிறோமோ அது என்ன வணக்கமா இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் செய்ய வேண்டும். ஆனாலும் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியதா இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்றானா, அஸ்ஸௌமுலி, நோம்புங்கிறது எனக்கு உரியது, வான அஜ்ஸிபி, அதுக்கு நானே கூலி கொடுப்பேன். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்க போறான், எல்லாமே அல்லாஹ்வுக்கு உரியதுதான். அப்ப இதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் என்ன செய்யறான்னு கேட்டா, இது நோன்பு எனக்கு உரியது, இது நானே தான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக இதற்கு தரக்கூடிய கூலி ரொம்ப ஒரு சிறந்ததாக உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அப்ப இந்த மாதிரி நோன்பை பற்றி உள்ள எத்தனை சிறப்புகள் எல்லாம் பார்க்கிறோம். இந்த மாதிரியான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது எதுக்குன்னு கேட்டா, மனிதர் என்ற முறையில நம்மிடத்துல ஏற்படுகிற பாவங்களுக்கு பிராயச்சித்தம், மனிதர்கள் என்ற முறையில் நம்முடைய அமல்கள் குறைவாக இருக்குமே ஆனால் அந்த அமல்களுக்கு பல மடங்கு மதிப்பெண்களை போட்டு நம்முடைய கணக்கை வரவை அதிகப்படுத்துவது ஆகிய இரண்டு நன்மைகளை கொண்டதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை நமக்கு என்ன செய்யறான், தருகிறான். அப்ப இந்த ரமலான்கிற ஒரு புனிதமிக்க மாதம் நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அதுல சில கட்டுப்பாடுகளையும் இதற்கு முந்தி நம்ம எப்படி நடந்து கொண்டோமோ அந்த மாதிரி நடந்து விடாமல், பாழாக்கி விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரமலான் கூட நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, அதனுடைய பயனை அடையாமல் நாசமாகி விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரை நாசமா போகட்டும்னு துஆ செய்யும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னார்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த 3ல ஒரு விஷயம் என்ன, ஒருத்தன் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலானில செய்யற நன்மைகள் மூலமாக பெரிய தர்ஜாவை அடையலாம், அந்த சான்ஸ நாசமாக்கணும் நாசமா போகட்டும். எவ்வளவு அற்புதமான வாய்ப்பு உனக்கு தரப்பட்டிருக்குப்பா, ரமலான் ஒன்னு தந்திருக்கிறேன், ஒண்ணுக்கு பார்த்தா பல மடங்கு உனக்கு அள்ளி தர போறேன், அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு மாதத்தை உனக்கு நான் தந்திருக்கும் பொழுது பல வருடங்கள் அமல் செய்த நன்மைகளை அந்த மாதத்திற்காக நான் உனக்கு வழங்கும் பொழுது அதை கூட நீ பயன்படுத்தாம வீணாக்கிட்டிய, அப்ப நம்ம நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இது மாதிரி தான் அல்லாஹ் செய்வான்னு அர்த்தம், அவன் நாசமா போயிடுவான்னு அர்த்தம். அப்ப ரமலான் என்ற ஒரு இந்த பாக்கியத்தை நல்லதுக்கு பயன்படுத்தணுங்கிறது ஒரு வகை. ரமலானை கூட நம்ம பயன்படுத்தலன்னு சொன்னா எல்லா மாதங்களை போலவே ரமலானையும் நம்ம அமைத்துக் கொண்டோமே ஆனால் நம்மளை விட நஷ்டவாளிகள் இருக்க முடியாது. நம்ம பார்க்கிறோம், ரமலான் மாதம் வந்த பிறகும் சினிமா கொட்டைகளை நிக்கக்கூடியவர்களை எப்பவுமே சினிமா கொட்டைகள் நிக்க கூடாது. அட ரமலானுக்காக வேண்டி கொஞ்சம் கூடுதலா நம்ம ஒரு கூடுதல் பேணுதலா இருக்கலாமா இல்லையா? பொதுவாகவே கோடு புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுதான். ரமலான்ல கூடுதல் பேணுதலா இருக்கணுமா இல்லையா? ரமலான்ங்கிறது நம்முடைய பாவங்களை அழிப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. அந்த பாவங்கள்லாம் எப்ப அழியும்னு கேட்டா, இந்த இருக்கிற அந்த ஒரு மாசத்துல நம்ம நல்லவன நடக்கணும். அப்ப அந்த போய் பித்தராடம் கோழு பிராடு கலப்படம் இத்தனை தவறுகள் மனிதர்கள் முன்னிலை செய்யறோம். இந்த ரமலான்கிற மாதம் வந்த உடனே யாவது என்ன செய்யணும், நம்ம எல்லா விஷயங்களையும் நம்மளை மாற்றணும். இந்த ரமலானுக்காக கொஞ்சம் மாறணும்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பார்த்தாலும் வாரி வழங்கும் வள்ளலாகவே இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தன்மை என்னன்னா பெரிய வள்ளல் தன்மை இருக்கிற அள்ளியில கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா ரமலான் மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா இன்னும் அதிகம் அதிகம் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப எப்பவும் வாரி வழங்குறத விட என் கூட வாரி வழங்குறாங்க. அவங்க நபியாக இருந்தாலும் கூட, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தால் கூட, அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த ரமலான்ல நமக்கு கூடுதலா நன்மை கிடைக்கும், மற்ற நாள் மாதிரி இந்த ரமலான் மாத்திரம் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் ரமலான்ல அதிகமாக என்ன செய்யறாங்க, வாரி வழங்கும் வள்ளலாக அவங்க திகழ்வாங்க என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரமலான் மாதம் வந்துட்டா தான் என்ன செய்வாங்க, இரவுல ஆரம்பிச்சு சகர் நேரம் தவறி விடுமோ நினைக்கிற அளவுக்கெல்லாம் இரவு தொழுகையை நீட்டி தொழுவார்கள் என்ற ஆதாரப்பூர்வமான செய்திகள்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ரமலான் என்கிற இந்த மாதத்தை நம்ம அடையும் பொழுது ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன முடிவு எடுக்கணும்? இது ஒரு பெரிய சான்ஸ் நமக்கு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய பெரிய கிஃப்ட் நம்ம எதிர்நோக்கி நிக்கிறது. இந்த மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு பாவங்கள் தீமைகள் இருந்து என்ன செய்யணும், நம்ம விலகி நிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை எப்பவும் செய்யறதை விட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம செய்யணும். எப்பவும் செஞ்சோம்னு சொன்னா அந்த அளவுக்கு தான் நன்மை கிடைக்கும். இந்த மாதத்துக்குள்ள நுழைந்து நம்ம அதை செய்வோமையானால் நம்முடைய நன்மைகள் தாறுமாறாக என்ன செய்யப்படும், அதிகரிக்கப்படும் என்கிறத கவனத்துல கொண்டு நம்ம என்ன செய்யணும், இந்த ரமலானை எதிர்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. ஒரு மனுஷன் அவனுடைய நோன்பு வச்சுக்கிட்டு நோன்பு வைத்துக் கொண்டு தீய பேச்சுக்களையும் தீய செயல்களையும் விடாமல் இருப்பானையானால், எப்பவும் நீ விட்டுருணும் தான் சரி, எப்பவும் செஞ்சு தொலைஞ்சிட்டு போ, ரமலான் மாசம் விட்டது, நோன்பு வர வச்சிடுற, நோன்பு வைத்துக் கொண்டு நீ என்ன செய்யறன்னு கேட்டா தீமையான உன்னுடைய செயல்கள் எதுவுமே குறையல, அல்லது தீமையான பேச்சுக்களை நீ விட மாட்டேங்கிற, இப்படி இருந்தால் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, ஃபீ அய்யத தஆமஹு வ ஷராபஹு, இவன் உணவையும் பானத்தையும் தியாகம் செய்திருப்பது அல்லாஹ்வுக்கு தேவையற்றது. ஒரு சோத்தை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டி அவனை நோன்பு வைக்க சொன்னேன், தண்ணியை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டி அவனை நோன்பு வைக்க சொன்னேன், அது எனக்கு தேவை கிடையாது. நோன்பு வைத்தது மூலமா நீ என்ன செய்யணும் என்று கேட்டால் உன்னை உன்னுடைய நிலைய தகுதியை வசதி கொள்ளணும், இம்ப்ரூவ் பண்ணி கொள்ள வேண்டும். அந்த மாதிரி பண்ணி கொள்ளணும் என்பதற்காகத்தான் என்ன செஞ்சிருக்கு, இந்த நோன்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்ப இந்த ரமலான் மாதம் அந்த வருவதை இப்போதே நம்ம என்ன செய்யணும், தயார்படுத்திக்கணும். ரமலான் அதுக்குன்னு நம்ம தயாராகணும். ரமலானுக்காக வேண்டி என்ன செய்யணும், அதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிப்பார்கள், அதை பத்தி ஆர்வம் ஊட்ட ஆரம்பிப்பார்கள், குடும்பத்தாரெல்லாம் எழுப்பி விட்டு தொழுவு சொல்லுவாங்க, மற்ற நாளிலும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த ரமலான் இரவு தொழுகையை சொல்றேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்காக வேண்டி ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்க செஞ்சிருக்கிற காரணத்தினாலையும், அதுல நோன்புங்கிற ஒரு பெரிய தவத்தை அல்லாஹ் நம்ம கடமையாக்கி இருக்கிற காரணத்தினாலையும் நம்ம என்ன சங்கற்பம் எடுத்துக்கொள்ளணும், நம்ம இடத்துல உள்ள தவறுகளை எல்லாம் லிஸ்ட் போடணும். சரியான நம்ம அறிவுடைய மக்களாக இருந்தால், இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தால், நம்ம இடத்துல என்னென்ன மாதிரியான நம்ம இடத்துல மிஸ்டேக்குகள் இருக்கிறது இதெல்லாம் பட்டியல் போட்டு, நோன்பு ரமலான் நுழைஞ்சிச்சுன்னா இதை நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுத்தீர்களே ஆனால் அது உங்களுக்கு பெரிய நன்மை தரக்கூடியதா இருக்கும். பொதுவாக நம்ம செய்து வரக்கூடிய அமல்கள் என்ன, அப்ப ரமலான்ல நம்ம இதுல எந்த அளவுக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ளலாம், மற்ற நாட்களில் நம்ம செய்து வந்த அமல்களில் இருந்து எந்த அளவுக்கு நம்ம குர்ஆன் ஓதுறதே பழக்கமா இல்லாம இருக்கிறோமா, ரமலான்ல குர்ஆன் ஓதுறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். இதுவரைக்கும் ஹதீஸ் நூல்களை படிக்கிறதுக்குன்னு நம்ம நேரம் ஒதுக்காம இருக்கிறோமா, ரமலான் மாசத்துல அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை படிக்கணும். தான தர்மங்கள்ல அவ்வளவுக்கு ஈடுபாடு இல்லாம இருக்கிறோமா, அல்லது இந்த அளவுக்கு ஒரு குறைந்த அளவுக்கு தான் தர்மம் செஞ்சுட்டு வர்றோமா, ரமலான் மாசத்துல நம்ம அதிக அளவுக்கு செய்யாதவங்களா இருந்தா செய்யணும்னு முடிவெடுப்போம். குறைவாக செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இவ்வளவு நாளைக்கு இதான செஞ்சோம், ரமலான்ல கூடுதலாக நம்ம செய்யணும். சொந்த பந்தங்களை அனுசரித்ததுல நம்ம பின்தங்கி இருக்கிறோமா, ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம சொந்த பந்தங்களை எந்த அளவுக்கு நம்ம அனுசரிக்கலாம், எந்த அளவுக்கு அவங்க கூடுதலாக அவங்களை கவனிக்கலாம் அப்படிங்கறத நம்ம திங்க் பண்ணணும். உபரியான தொழுகைகள், அந்த உபரியான தொழுகைகள்ல நம்ம எந்த அளவுக்கு கவனக்குறைவா இருக்கிறோம்,
சுன்னத்தான தொழுகைகள்ல நம்ம எந்த அளவுக்கு கவனக்குறைவா இருக்கிறோம், கவனத்தோட இருக்கிறோம், அதை பட்டியல் போட்டு இந்த ரமலான் வந்ததுல இருந்து இதை கொஞ்சம் மாத்தணும். நம்ம என்னென்ன சுண்ணத்துகள்லாம் நம்ம செய்யாம இருக்கிறோமோ அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சோம்னு சொன்னா அது ரமலான்ல மட்டும் தொழுவது ஆவாது, பல வருடங்கள் 1000 மாதங்கள் தொழுவதாக அது பாட்டுக்கு கணக்கில் எடுக்கப்பட்டு விடும். அப்படிங்கறது எல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த ரமலானை எதிர்கொள்ளணும். பள்ளிவாசல் அலங்காரம் பண்ணுவதற்காகவோ அல்லது வரக்கூடிய பெருநாள்ல புத்தாடை அணியலாம் என்பதற்காகவோ அல்லது ரமலானுக்கு லீவுலாம் தருவாங்க என்பதற்காக வேண்டியோ இந்த மாதிரி நோக்கத்திற்கு என்ன செய்யக்கூடாது, ரமலானை நம்ம எதிர்நோக்க கூடாது. நம்ம ரமலானை எதிர்நோக்குவதெல்லாம் இதுல நம்ம நன்மைகளை அதிகரிக்கணும், தீமைகளை என்ன செய்யணும், குறைத்துக் கொள்ளணும், குறைப்பன அல்லது முழுமையாக நிறுத்திக் கொள்ளணும் என்கிற வகையில் நம்மை நாமே என்ன செய்யணும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த நோன்பை கடமையாக்கும் பொழுது எப்படி சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி உங்களுக்கும் கடமை. நோன்புங்கிறது என்னமோ உங்களுக்கு மட்டும் புதுசா வந்த கடமை இல்ல, உங்களுக்கு முந்தைய சமுதாயத்திற்கு நோன்புங்கிற கடமையை நம்ம என்னஞ்சோம் கொடுத்து இருந்தோம். எதுக்காக வேண்டி கொடுத்திருந்தோம் என்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் அல்ல நரகத்தில் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நோன்பை நம்ம கடமையாக்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த நோன்புங்கிற இந்த கடமை நம்மளை பட்டினி போடுவதற்காகவோ அல்லது நம்முடைய ஆரோக்கிய, சில பேர் அப்படிலாம் சொல்வார்கள், நோன்பு எதுக்கு வைக்கிறோம் என்று கேட்டால் பசியுடைய கொடுமையை உணர்வதற்கு தான் நோன்பு அப்படிம்பாங்க. இப்படி சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நோன்புடைய அந்த மகத்துவத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. நம்ம நோன்பு வைப்பது நிச்சயமாக பசியுடைய கொடுமையை உணர்வதற்காக இல்ல. பசியுடைய கொடுமையை உணராத ஒருத்தன் கூட கிடையாது. கோடீஸ்வரனுக்கு பசியுடைய கொடுமைன்னா என்னன்னு தெரியும், சாப்பிடாம இருக்கும்போது பசிக்கு தானே செய்யும். அப்ப எவனா இருந்தாலும் பசியுடைய கொடுமையை உணர்வதற்காக வேண்டிதான் நோன்பு கடமைன்னு சொன்னா இது இப்ப ஏழைக்கு கடமையாக்கவே கூடாது. அவன் டெய்லி உணர்ந்துட்டு இருக்கிறானே, எல்லா நேரமும் பசியோட தான் இருந்துட்டு இருக்கிறான். அப்ப இந்த நோன் பணக்கார ஏழைங்கிற வேறுபாடு இல்லாம எல்லாருக்கும் நல்லா கடமையாக்கி இருக்கிறான். அதுவும் பசியை உணர்வதற்கு இப்படிப்பட்ட பெரிய பயங்கரமான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஒரு நாள் பட்டினியா போட்டா கூட பசியை உணர்ந்துக்கிடுவான். அப்ப இந்த பசியை உணர்வதற்காக நோன்புங்கிற மாதிரி நம்மளை சொல்லி தந்து நம்மளை என்ன பண்ணிடுறாங்க, அதை அதனுடைய தூய்மையான நோக்கத்திலிருந்து நம்மளை திசை திருப்பி விடுகிறார்கள். இந்த நோன்புடைய நோக்கம் பசியை உணர்றதெல்லாம் கிடையாது. முக்கியமான ஒரே நோக்கம் என்னன்னா நம்மளோட இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த நோன்பு உதவணும். அதிகப்படுத்தினா தான் இந்த நோன்புக்கு அர்த்தம் இருக்கு. நோன்பு மாத்திரம் இல்ல, எல்லா வணக்கமும் அதுக்கு தான். எல்லா வணக்கமும் எதுக்கு அல்ல நம்ம தொழுகிறோம், நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து நெத்தியை கொண்டே வச்சு உட்கார்ந்து சில விஷயங்களை ஓதுறதுனால அல்லாஹ்வுக்கு என்ன கிரேடு ஏறி போயிரும்? ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒருத்தரும் தொழுவாட்டாலும் அவனுக்கு ஒரு கிரேடு குறைய போறது இல்ல, எல்லாரும் தொழுதாலும் அவனுடைய அந்தஸ்துல எதுவும் கூடி போக போறதும் கிடையாது. அப்ப இதை செய்யறதுனால என்னத்துக்காக வேண்டிய அல்ல அந்த தொழுகைங்கிறத நமக்கு தந்திருக்கிறான். அதை கூட அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், தொழுகை என்பது அருவருக்கத்தக்க காரியத்தில் இருந்தும் அசிங்கமான தீமையான காரியத்தில் இருந்தும் தடுக்கும். தடுத்தா தான் தொழுகிறோன்ற அர்த்தம். தொழுதுட்டு போய் வட்டி கடையை திறந்தா இவன் என்ன தொழுதான்னு கேட்கிறேன். தொழுதுட்டு போய் லாட்டரி கடையை திறந்தான்னா, தொழுதுட்டு போய் சினிமா கொட்டையை திறந்தான்னு சொன்னா, தொழுதுட்டு போய் கலப்படம் பண்ணான்னு சொன்னா இவன் தொழலன்னு அர்த்தம். தொழுகையை எதுக்கு தந்தது? வெறுமனே இந்த குனிகிறதே பெரிய மேட்டரா இது, அதுக்காண்டி எல்லாம் தந்திருக்கிறான். நிமிர்றது பெரிய விஷயமா இது, இதுக்காக வேண்டிய எல்லாம் தந்திருக்கிறான். அந்த இடத்துல என்னத்தை உண்டாக்கிறனே, இறைவா நீ இருக்கிற, நீ தான் பெரியவன், அல்லாஹ் அக்பர், நீ தான் பெரியவன், நான் நிற்கும் போது நீ தான் பெரியவன், நான் குனியும் போது நீ தான் பெரியவன், நீ தான் மகா பெரியவன் காட்டுவதற்காக நம்ம நெத்தியில கொண்டு நிலத்தை வச்சுட்டு நீ தான் எல்லாத்துக்கும் பெரியவன், நான் ரொம்ப ரொம்ப சின்னவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உள்ளத்துல நம்ம உண்டாக்கி கொண்டு நீ எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாய், கண்காணித்துக் கொண்டிருக்கிறாய்ங்கிற அந்த ஒரு பக்குவத்தோடு நம்ம தொழுகையை முடித்து விட்டு வந்தா தான் நம்ம வியாபாரத்துல தவறு செய்யும் பொழுது அந்த தொழுகை நம்மளை தடுக்கும். தொழுகை நேரத்தில் நம்ம உள்ளத்துல உருவாக்கி கொண்டோம் இல்லையா இறையச்சம், அந்த இறையச்சம் எதை தடுக்கும்? லஞ்சம் வாங்குறதை தடுக்கும், கொள்ளையடிக்கிறதை தடுக்கும், விபச்சாரம் செய்வதை தடுக்கும், பொய் பேசுவதை தடுக்கும், ஏமாத்துவதை தடுக்கும், மோசடி செய்வதை தடுக்கும், கோல் சொல்வதை தடுக்கும், புறம் பேசுவதை
தடுக்கும். இப்படி எல்லாத்தையும் எப்ப தடுக்கும்? அந்த தொழுகை ஒரிஜினல் தொழுகையா இருந்தா தான் தடுக்கும். ஒரிஜினல் தொழுகைன்னா என்ன? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்ற அச்சத்தை உண்டாக்குவதற்கு தான் இந்த தொழுகை என்று நினைத்து அந்த அச்சத்தை உள்ளத்தில் உருப்போட்டவர்களாக நம்ம தொழுதிருப்போமையானால் அந்த மாதிரியான தொழுகை நம்முடைய மானக்கேடான காரியங்களையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்களையும் தடுக்கும். அப்படிங்கிறதுனாலதான் எது செய்யப்பட்டிருக்கு? தொழுகையே கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு அதுக்கு தான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஹஜ்ஜு கூட அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹஜ்ஜுக்கு போகும்போது எல்லாத்தையும் தயாரித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க? தஸவ்வது. ஹஜ்ஜுக்கு போறோன்ற வீசு நகை வெறுங்கையுமா போவாதீங்க. அதுக்கு தேவையான பொருள்கள், மெட்டீரியல், உணவுகள் எல்லாத்தையும் சாதனங்கள்லாம் தயாரித்துக் கொள்ளுங்கள். ஆனா தயாரிக்கிறதுலேயே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்ன கைர ஜாதி அத்தக்வா. நீங்கள் தயாரிக்கிற உணவுலே சிறந்த தயாரிப்பு எது என்று சொன்னால் தக்வா என்ற இறையச்சம் தான். அப்ப ஹஜ்ஜில கூட அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க, போகும் பொழுது இறையச்சத்தை கட்டு சாதமாக பயண உணவாக நீங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப எல்லா வணக்கமுமே இப்படித்தான். நோன்பா இருந்தாலும், தொழுகையா இருந்தாலும், ஜக்காத்தா இருந்தாலும், ஹஜ்ஜா இருந்தாலும், என்ன பேர் வணக்கங்களா இருந்தாலும் எல்லாமே எதுக்குன்னு கேட்டா, அந்த வணக்கமே பிரதானமானது இல்லை. அது பிரதானமானதுதான். அதுல எதிர்பார்ப்பது அந்த குனிதலையும் நிமிர்தலையும் கிடையாது. நோன்பில் எதிர்பார்ப்பது குடிக்காமலும் பருகாமலும் இருக்கிறது மட்டும் கிடையாது. அதையும் செய்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து என்னத்தை நம்ம பெறணுமோ அதையும் பெற வேண்டும். என்னத்தை பெறணும்? நமக்கு மேல ஒருவன் இருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் அவனுக்கு தெரியாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுடைய பார்வையில் மறைந்து நின்று நம்ம ஒரு தப்பு செய்து விட முடியாது என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு வணக்கத்தின் போது நம்ம உண்டாக்கி கொண்டோம் என்று சொன்னால், நம்ம தொழுகைக்கு வெளியில, ரமலானுக்கு வெளியிலையும் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? சிறப்பானதா இருக்கும். ஒரு ரமலான்ல நம்ம ஏற்றி கொள்ளக்கூடிய அந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, பவர், அது அடுத்த ரமலான் வரைக்கும் கூட வேலை செய்யக்கூடியதா இருக்கும். அதை கவனத்துல கொண்டு நம்ம என்ன செய்யணும்? நோன்பு வைப்படைய நோக்கம் மனிதன்கிற முறையில நம்முடைய சில தவறுகள் நம்மகிட்ட வரத்தான் செய்யும். ஆசையையும் அறிவையும் சேர்த்து தான் எல்லாம் படைச்சிருக்கிறான். நம்ம என்னதான் அறிவை கொண்டு லகான் போட்டாலும் ஆசை நம்மளை பல தீய செயல்கள்ல இழுத்து கொண்டுதான் போகும். போனாலும் அதுல அல்லாஹ் செய்த அருள் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு சிறப்பு நாட்களை கொடுத்து, இந்த நாட்கள்லயாவது கொஞ்சம் நல்லவனா நடந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கப்பா. 11 மாசம் நாசமா போனியா இல்லையா? இந்த ஒரு சிறந்த மாசம் தந்திருக்கனா இல்லையா? இதுலயாச்சும் கொஞ்சம் நல்லவனா நடந்து ஏற்கனவே உள்ள ஒரு தவறை கரெக்ட் பண்ணிக்க என்று ஒரு அழகான வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று நினைத்து பார்த்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கை அப்படி என்ன செய்யும்? தலைகீழ மாறிடும். மற்ற நாட்களில் நம்ம நடந்ததை விட ரொம்ப அதிகமான ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருந்தேன் ஏற்பட்டு எந்த அளவுக்கு கேட்டா, ஒருத்தன் நம்மளை அடிக்கிறான். அடிச்சான்னு சொன்னா திருப்பி அடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஒருத்தன் வரம்பு மீறி நம்மளை பேசுறான், திருப்பி வரம்பு மீறி பேசுறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. நம்மளை திட்டினா நம்மளும் திட்டலாமா இல்லையா? அல்லாவே அதை அனுமதிக்கிறான். நேர்த்ததா அழைக்கும், பார்த்தது அழைக்கும், மிசிலி மாத்ததா அழைக்கும். உங்கள்கிட்ட ஒருத்தன் வரம்பு மீறுவானே, ஆனால் அவன் வரம்பு மீறியது போன்ற அளவுக்கு நீங்கள் வரம்பு மீறி கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். லாயு ஹிபுல்லாஹுல் ஜஹரபி சூயி இல்லாமல் ஒளிமை. ஒருத்தன் அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர மற்ற யாருக்கும் தீய சொற்கள் சொல்வதை எல்லாம் விரும்ப மாட்டான். அநீதி இழைக்கப்பட்டால் அவன் திட்டுறதுக்கு ஒரு ரைட் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப பொதுவாக நம்மள்ட்ட ஒருத்தன் சண்டைக்கு வந்தான்னா நம்ம எதிர்த்து அடிக்கிறது, நம்மளை திட்டினான்னா திருப்பி திட்டுறது, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம்தான். அதை கூட என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க நோன்பு வச்சிருக்கும் பொழுது உங்கள்கிட்ட யாராவது என்ன செய்யறான்? திட்டினானையானால் அல்லது சண்டைக்கு வந்தானையானால் பொல்யக்குள் இன்னி சாயுமுன், நான் நோம்பாளின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதாவது சண்டைக்கு வந்தா திருப்பி சண்டைக்கு போகலாம், அனுமதிக்கப்பட்ட விஷயம் தான் அது. அனுமதிக்கப்பட்டதுக்கு என்ன லகான் போடுறாங்க, கடிவாளம் போடுறாங்க? அனுமதிக்கப்பட்டதுதான்ப்பா. அந்த ரமலான்லயே அனுமதிக்கப்பட்டதை செய்யற, சிறந்தது செய்யி. வேற நாள்ல நீ அனுமதிக்கப்பட்டதை செய்யி. ரமலான் மாசத்துல நீ என்ன செய்யணும்னு கேட்டா, அவனை திருப்பி அடிக்கலாம்னு உனக்கு இருந்தா கூட இன்னி சாயுமுன், எவன் சண்டைக்கு வந்தாலும் சரி பதில் என்ன சொல்லணும்? நான் நோன்பாளியாக இருக்கிறேன். திட்டுறானா நான் நோன்பாளி, கோல் சொல்றான்னு தகவல் வருதா, நான் நோன்பாளியா இருக்கிறேன். அவன் சொல்ல மாதிரி நான் சொல்ல மாட்டேன், அவன் புறம் பேசுன மாதிரி நான் புறம் பேச மாட்டேன், அவன் என்ன ஏசன மாதிரி நான் ஏச மாட்டேன், அவன் அடிச்ச மாதிரி நான் திருப்பி அடிக்க மாட்டேன். அப்ப சண்டைக்கு வர்றவனுக்கு என்ன சொல்ல சொல்றாங்க? நான் நோன்பாளி என்று சொல்ல சொல்கிறார்கள்.
அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த ரமலான் மாசத்துல டோட்டல் சேஞ்ச் பண்ணணும், ஒட்டுமொத்தமாக நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும். இதுக்கு முந்தி இருந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு புது வாழ்க்கையை நோக்கி நம்ம திரும்பணும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் சொர்க்கம் திறந்து வைக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த ரமலான் வந்தோன்னு சொர்க்கம்லாம் திறந்து வைக்கப்படுது, நரகம்லாம் அடைக்கப்படுகிறது, ஷைத்தானுக்கு விலங்கு போடப்படுதுன்னா என்ன அர்த்தம்? விலங்கு போட்டா ரமலான்லயும் தப்பு நடக்குது. ரமலான்ல ஷைத்தானுக்கு விலங்கு போட்டோம்னா ரமலான்லயே திருடுறான், ரமலான்ல இது கொள்ளடிக்கிறான், ஷைத்தான் இருக்க போய் தானே கொள்ளடிக்கிறான். அவன் விலங்கு போடப்படுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க அதை ஒழுங்கா பயன்படுத்தினா அவனுக்கு விலங்கு போடலாம்னு அர்த்தம். விலங்கு போடப்பட்டா தவறே செய்யாமல் இருக்கணும். ரமலான் மாசத்துல என்ன செய்யறான், எல்லாரும் தப்பு செய்யத்தான் செய்யறான். அப்ப சைத்தான்களை பூரா கட்டி வச்சுட்டா இப்படி தப்பு நடக்கும் உலகத்துல. அப்ப அதுக்கு என்ன பொருள்? சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுதுன்னா நீங்க நினைத்தீர்களேயானால் இந்த ரமலான்ங்கிறதுடைய முக்கியத்துவத்தை மனசுல இருத்தி நோன்பினால் கிடைக்க வேண்டிய பயிற்சியை சரியாக எடுத்தீர்களேயானால் உங்கள்ட்ட இருக்கிற சைத்தான் உங்களை மீற முடியாது. விலங்குதான் அவனுக்கு, உங்களை வேற மாதிரி இழுத்துட்டு போக முடியாது. இந்த மாதிரி சொன்னா அப்படி இருக்க முடியும்? அடிக்கிறான் நம்மள, நான் நோம்பாளின்னு சொல்லிட்டீங்கன்னா சைத்தானுக்கு அப்புறம் என்ன வேலை இருக்காங்க? அவுட் ஆகி ஓடி போயிடறானா இல்லையா? உங்களை கோல் சொல்ற தூண்டுறான், அண்ணா நோன்பாளின்றீங்க, சைத்தான் தோத்து போயிடறானா இல்லையா? அப்ப இப்படித்தான் ஒவ்வொரு தவறான காரியங்களுக்கு உங்களை தூண்டக்கூடிய நேரத்திலையும் நான் ஒரு நோம்பாளின்னு சொல்வதன் மூலமாக உங்களை தற்காத்து கொண்டீர்களே. ஆனால் இப்ப சைத்தானுக்கு நம்ம விலங்கு போட்டுட்டோம். சைத்தானுக்கு விலங்கு போடுறது என்று சொன்னால் நாம் விரும்பினால், நினைத்தால், முயற்சித்தால் இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலமாக விலங்கு போட முடியும். மற்ற நேரங்களில் விலங்கு போடுவது கஷ்டம். ரமலான்ல நம்ம இறைவனுக்காக பசியோடும் தாகத்தோடு இருக்கும் பொழுது அதுவே பல உணர்வுகளை கட்டுப்படுத்திடும். பசி வந்திட பத்தும் பறந்து போகும் சொல்றானா இல்லையா? பசி வந்துட்டோன்னு பல பல உணர்வுகள் நம்மள எடுபட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மூர்க்கத்தனம்லாம் குறையும் பொழுது சைத்தான் ஒரு அடங்கி போய் விடுகிறான். ஒண்ணு, இந்த ரமலான்ல கிடைக்கக்கூடிய அபரிமிதமான நன்மைகளையும் அதுல உள்ள பாவ மன்னிப்புகளையும் நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய இயல்பாகவே நம்முடைய அமல்கள் அதிகரித்து பாவங்கள் குறையும் பொழுது அப்பவும் சைத்தானுக்கு நம்ம விலங்கு போட்டுறோம். நேத்து மாதிரி நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன் பாரு, நேத்து 1000 ரூபாய் செலவு பண்ணா இன்னைக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணுவேன் நல்ல காரியத்துக்கு என்று நம்ம நம்மளை மாற்றிக் கொள்ளும் பொழுது இப்படி சைத்தானுக்கு விலங்கு போடுறோம். இந்த சைத்தானுக்கு விலங்கு போடுறதுனால சொர்க்கம் திறந்து வைக்கப்படுதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அர்த்தம். நரகம் பூட்டு போடப்படுதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம்னு அர்த்தம். அப்ப ரமலான் மாசம் வரும் பொழுது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறது, நரகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே நம்ம ஒரு முடிவு எடுங்க, இந்த ரமலான் மாசம் வர்றதுக்கு முன்னாடியே இப்ப இருந்தே பிளான் பண்ணுங்க. எத்தனை ஒரு கல்யாணம், வீட்டுல ஒரு கல்யாணம் பிளான் பண்றீங்களா இல்லையா? வீடு குடி போறதா இருந்தா பிளான் பண்றீங்களா இல்லையா? லீவு முடிஞ்சு ஊருக்கு வர்றதா இருந்தா இப்பவே லிஸ்ட் போட்டு ஜாமான்லாம் 3 மாசத்துக்கு முந்தைய வாங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா? என்னென்ன வாங்கிட்டு போறது, என்னென்ன லிஸ்ட் போட்டு சொந்தக்காரங்க, மனைவி, மக்கள், அப்பா அம்மாட்ட எல்லாம் கேட்டு அதுக்குரிய பொருட்களை போய் தயார் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா? மறுமைக்க வேண்டிய இப்படி செய்ய வேண்டியதானே? துன்யாவுக்கு செய்யற மாதிரி இந்த வரக்கூடிய சில நாட்கள்ல நம்ம நோன்பு வர இருக்கிறது, நம்மளால நம்ம என்னென்னலாம் செய்ய போறோம், என்னென்னலாம் விட போறோம், என்னென்ன அதிகரிக்க போறோம், அதை எப்படி அந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ள போறோம், எப்படி இந்த கெட்ட சைத்தான்ட்டு தப்பிக்க போறோம் என்று இப்போதே பிளான் பண்ணி கொண்டீர்களேயானால் இந்த ரமலான் பெரிய ஒரு ஆதாயமான ஒரு வியாபாரமாக லாபம் தரக்கூடிய ஒரு இதாக அமைந்துவிடும். இல்லை என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல துஆ செஞ்சாங்கல்ல, அந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளிவிடும். அப்படி நடந்து விடாமல் முழுக்க முழுக்க ரமலானுடைய நன்மைகளை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் விடுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜக்காத் என்கிற அந்த கடமையை நம்மளுடைய பிரச்சாரத்தின் மூலமா மனதளவுல வச்சுட்டாங்க, ஜக்காத் கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கறத ஒத்துக்கொண்ட பிறகு அந்த ஜக்காத் நம்ம சொந்தக்காரங்க கொடுக்கலாமா, இந்த அக்காவுக்கு கொடுக்கலாமா, இந்த தங்கத்துக்கு கொடுக்கலாமா, மாமாவுக்கு கொடுக்கலாமா, வச்சானுக்கு கொடுக்கலாமா, இந்த சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, நம்ம ஜக்காத் என்கிற கடமை நம்ம மார்க்கத்தில் நம்ம மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது வசதி உள்ளவங்களுக்கு. இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில எல்லாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக இருந்தார்கள். ஆனால் இப்போதைக்கு இப்ப ஏகத்துவ எழுச்சி வந்த பிறகு
ஓரளவுக்கு எல்லாருமே நம்முடைய பொருள்களுக்கு ஜக்காத்து கொடுத்து தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ரொம்ப அதிகரித்து இருக்கிறது. ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஜக்காத்தை பற்றி அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு கேட்டா, எங்களுடைய ஜக்காத்தை எங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாமா, அண்ணன் தம்பி கொடுக்கலாமா, எங்களுடைய உறவினருக்கு கொடுக்கலாமா, ஜக்காத் பணத்தை வேற வேற ஏழைகளுக்கு கொடுக்கறத விட அல்லது நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது சிறந்தது தானே, அப்படி கொடுத்துடலாமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இந்த கேள்வி இந்த காலத்துல தான் நம்ம கேட்க முடியும். இந்த கேள்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கேட்க முடியாது. ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இந்த கேள்வி கேட்க முடியாது. ஏன்னு கேட்டா, ஜக்காத்து என்பதற்கும் சதக்கா என்று சொல்ற தர்மத்திற்கும் மார்க்கத்தில் வித்தியாசம் இருக்கிறது. ஜக்காத் என்று சொன்னா கட்டாயமா கம்பல்சரியாக நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு நிதி வரி. சதக்கா என்று சொன்னால் கட்டாயமா இல்லாம நம்மளா விரும்பி நன்மையை நாடி செய்யக்கூடிய காரியம். இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆகட்டும், அதற்கு பிறகு அமைந்த நல்லாட்சி நடத்திய கலீஃபாக்களுடைய காலத்திலேயா இருக்கட்டும், ஜக்காத்துங்கிறத அவரவர் கொடுக்கிற மாதிரி ஒரு செட்டப்பே கிடையாது. நீங்களே கொடுத்தா தானே சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதா கேள்வியே வரும். ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் ஜக்காத் என்பது அரசாங்கத்தில் வசூலிக்கப்பட்டுவிடும். அரசாங்கத்திலிருந்து அந்த ஜக்காத்தை திரட்டி வைத்துக் கொண்டு என்ன செய்வாங்கன்னா அரசாங்கத்திலிருந்து விநியோகம் பண்ணுவார்கள். அப்ப நீங்க உங்களுக்கு உரிமையே இருக்காது. ஜக்காத்துங்கிற அந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குமேயானால் அதுல என்ன இருக்காது, ஜக்காத்து கொடுக்கிறவருக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அவர் பாட்டுக்கு ஜக்காத்தை திரட்டி விநியோகம் செய்யக்கூடிய அரசாங்கத்தில் கொடுத்து விட வேண்டும். நீங்க கொடுக்க மறுத்தாலும் வலுக்கட்டாயமும் வாங்கி கொண்டு போய் விடுவார்கள். அதுதான் ஜக்காத். அப்ப நீங்க மறுத்தா கூட எடுத்துட்டு போயிடக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜக்காத்துங்கும் பொழுது, அப்ப இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த கேள்வி வந்திருக்குமா, எங்க அண்ணனுக்கு கொடுக்கலாமா, தம்பியை கொடுக்கலாமான்னு? ஜக்காத்து உனக்கே ரைட்டு கிடையாது. நீ உன் கையில இருந்து விநியோகிக்கிற விஷயம் கிடையாது ஜக்காத்துங்கிறது. ஜக்காத்துங்கிறது கூட்டாகத்தான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். கூட்டா செய்யற முறைதான் அன்று இருந்தது. அந்த மாதிரியான அடிப்படையை சிந்திச்சு பார்க்கும் பொழுது ஜக்காத்தை அண்ணன் தம்பி கொடுக்கிறது, சொந்தத்துக்கு கொடுக்கிறதுங்கிறது கொஸ்டின் வராது. அதே நேரத்தில் சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பதை பற்றி நிறைய ஹதீசுகள், என் குரான்ல கூட நிறைய எதை செலவழிக்கிறேன்னு கேட்கும் போது, அன்பக்தும் பொலில் வாலிதைனி உல் அக்ரபீன, நீங்கள் பெற்றோருக்கு செலவழிங்க, சொந்தக்காரங்களுக்கு செலவழிங்க என்றெல்லாம் திருக்குரான் சொல்கிறது. இதெல்லாம் ஜக்காத் அல்ல. நம்மளா செலவழிக்கிற தர்மங்கள் இருக்கு பாருங்களேன், அதுலதான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, நீனா செலவழிக்கிற தர்மமா இருந்தால் ஜக்காத்துங்கிறது 2.5%, 100க்கு 2.5 ஜக்காத்து. நம்மள்ட்ட 100 ரூபாய் இருந்தா 2000 ரூபாய் கொடுத்துட்டோம், 97,000 ரூபாய் இருக்குது. இந்த 97,000த்துல 5,000 செலவழிக்கலாம், 10,000 செலவழிக்கலாம், ஒரு 1/3 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், 1/3 அளவுக்கு அதிகபட்சமா நம்ம விரும்பி தர்மம் செய்யலாம். இந்த 1/3 தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள் வரும் பொழுதுதான் நமக்கு என்ன சொல்லப்படுது மார்க்கத்துல, நீ உறவினருக்கு செய்யறது சிறந்தது, சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தா அதிக நன்மை. எப்படி அதிக நன்மை? தர்மம் செய்த நன்மையும் கிடைத்துவிடும், உறவினர்களை அனுசரித்த நன்மையும் கிடைத்துவிடும். உறவினர்களை கவனித்தல் ஒரு நன்மை இருக்குல்ல, அது ஒரு பக்கம் கிடைத்துவிடும், தர்மம் செஞ்ச நன்மையும் கிடைத்துவிடும். யாரோ எவரோ ஒரு ஏழைக்கு கொடுத்தேன்னு சொன்னா தர்மத்தின் நன்மை மட்டும்தான் கிடைக்குமே தவிர சொந்த பந்தத்தை அனுசரித்தா என்ற நன்மை கிடைக்காது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உதாரணமா அதுக்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்க்கலாம். நம்மளா விரும்பி செய்யற தர்மங்கள், நீங்க சொந்த பந்தங்களை கண்டிப்பா கவனிக்கணும், அதெல்லாம் அந்த 2.5% கிடையாது. அந்த 2.5% வேற, நீங்களா விரும்பி செய்யற ஒரு தர்மங்கிறது வேற. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்யறாங்க, அபூ தல்ஹாங்கிறவங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளி இருக்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புவதை செலவழிக்காத வரை நீங்கள் நன்மை அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால நான் எனக்குன்னு ஒரு தோட்டம் இருக்கிறது, செழிப்பான தோட்டம், அந்த தோட்டத்தை தான் நான் ரொம்ப விரும்புகிறேன், அதை அல்லாஹ்வுக்காக நான் தந்துட்டேன், நீங்க நல்ல ஏழைபாளைகளுக்கு தான தர்மத்துக்கு பயன்படுத்துங்கிறார். இது ஜக்காத் அல்ல, இது அவரா விரும்பி செய்யக்கூடிய தர்மம்.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அவருக்கு அறிவுரை சொல்லும் பொழுது நான் என்னத்தை விரும்புறேன்னு கேட்டா, அன் தஜ அலஹா ஃபில் அக்ரபீன், உன் சொந்தக்காரங்களுக்கு நீ கொடுக்கணும்ப்பா, இதையே ஏண்ட கொண்டாந்து தர்ற, இந்த தோட்டத்தை நீ தர்மம் செய்ய நினைக்கிறியா, அறப்பணிக்கு கொடுக்க நினைக்கிறியா, அறப்பணி கொடுக்க நினைச்சேன்னு சொன்னா உன்னுடைய உறவினர்களை கூப்பிட்டு ஆள் கொஞ்சம் பிரிச்சு கொடு, கூட்ட அவங்களுக்கு சொந்தமாக்கி விடு. ஏதாவது தர்மம் செய்ய நினைச்சேன்னு சொன்னா உறவினர்கள் இருக்கும்போது எதுக்குப்பா மற்றவங்களுக்கு நீ செய்கிறேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று புகாரியில இன்னும் பல நூல்கள்ல பல இடங்கள்ல அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்ட பார்க்கிறோம். அதே மாதிரி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தர்மம் செய்வது பற்றிய ஹதீஸ்கள் எல்லாம் கேட்ட பிறகு ஜைனப் என்ன செய்யறாங்க, ஜைனப்னா இது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஜைனப், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஜைனப் அல்ல, இப்னு மஸ்ஊதுடைய மனைவியின் பெயர் ஜைனப். அந்த ஜைனப் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க, வந்த பிலால் நிக்கிறாரு. பிலால் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நீ போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஃபத்வா வாங்கிட்டு வா, நான் கேட்டேன்னு சொல்லிவிடாத, ஃபத்வா மட்டும் நீங்க கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஃபத்வான்னு கேட்டா, இப்ப நான் வசதியான ஆளா இருக்கிறேன், ஜைனப் சொல்றாங்க, என் கணவர் ஏழையா இருக்கிறார். இந்த ஜைனப் அவங்க வாரிசு முறையில தாய் தந்தையர் சொத்துனை எல்லாம் உரிமை இஸ்லாத்துல உண்டுல, அதனால மனைவி நல்ல வசதியா இருக்கிறாங்க. அவங்க கணவர் இப்னு மஸ்ஊத் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட ஒரு போதுமான அளவுக்கு வசதி இல்லை. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கேட்க சொல்றாங்க, இப்ப நான் தர்மம் செய்ய நினைக்கிறேன், இது என்னுடைய கணவருக்கு நான் செய்யலாமா, அவரை சிரமப்பட்டதானே செய்யறாரு, அவர் மூலமா பிறந்த பிள்ளைகளுக்கு செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னு சொல்லாம இதுக்கு விளக்கம் கேட்டுவான்னு பிலால்கிட்ட சொல்றாங்க. அப்ப போனவன இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி கேட்டவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, இத கேட்டது யாருன்னு சொல்லுங்கிறாங்க. ஐயோ ஜைனபுங்கிறாரு. ஐயோ ஜையானிபி, எந்த ஜைனபு, ஜைனபுன்னு 1000 ஜைனபு இருப்பாங்களே, எந்த ஜைனபு? அப்ப இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜைனபு அப்படியான்னு கேட்டுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவர் கணவருக்கு தர்மம் செய்தார்களே ஆனால் தர்மம் செஞ்ச நன்மையும் கிடைக்கும், கணவரையும் சொந்தக்காரங்களையும் அனுசரித்தார்களே அந்த நன்மையும் கிடைக்கும். கணவர்கிட்ட கொடுத்து, கணவர் தானே குடும்பத்துக்கு செலவழிப்பாரு, அந்த செலவழிக்கிறதுக்கு உதவுன காரணத்தினால அந்த நன்மையும் கிடைத்து விடும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப மனைவி கணவனுக்கே கொடுக்கலாம், கணவன் மனைவிக்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் என்பதெல்லாம் இதெல்லாம் என்ன மேட்ரு, இதெல்லாம் இந்த 2 கிடையாது. 2 ஊன்னு கேட்கறோம், எடுத்துட்டு போயிருவோம். நம்ம இஸ்லாமிய அரசாங்கமா இருந்தா நம்மள வலுக்கட்டாயமா அதை எடுத்துட்டு போயிருவோம், இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு உள்ள அமைப்புல இஸ்லாமிய அரசாங்கம் கிடையாது. ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு கட்டாயம் தந்துதான் அவனை, தரலன்னா எடுத்துட்டு போயிருவோம் என்று நமக்கு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சவுதி அரேபியாவோட அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்ப இஸ்லாமிய அரசாங்கங்கள் சொல்லக்கூடியவங்க கூட கம்பல்சரியா கட்டாயப்படுத்தி அந்த ஜக்காத்துகளை கணக்கு பார்த்து வாங்குவதாக தெரியவில்லை. அவங்களா கொடுத்தா தான் கொடுக்கலாங்கிற அளவுல தான் போய் கொண்டிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி இருந்தது இல்லை. இப்ப நம்ம அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிறோம், அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான், நிறைய செல்வத்தை எல்லாம் தந்திருக்கிறான், இல்ல குறைவா கூட தந்திருக்கிறான். இந்த ஜக்காத்தை நம்ம என்ன செய்யறது என்று கேட்டால், அரசாங்கம் இல்லாட்டா கூட இஸ்லாத்துல இந்த கூட்டாக கொடுக்க சொல்லதான் விரும்புதுன்னு விளங்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களா கொடுப்பதற்கும் கூட்டாக கொடுப்பதற்கும் என்ன இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நம்மளா கொடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுல கூடுதலான நன்மை கிடைக்காது. ஏன்னா ஜக்காத்துங்கிறதுல 8 வகையான பணிகள் அதுல அடங்கி இருக்கிறது. 9வது அத்தியாயத்துல 60வது வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது ஜக்காத்தை 8 வகைக்கு விநியோகிக்க சொல்றான். அந்த 8 வகைக்கும் ஒரு தனி மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது, விநியோகிக்க முடியாது. அப்ப 8 வகையான பணிகள் இருக்கும் பொழுது அத ஜக்காத்தை இறைவனுக்கு பயந்து திரட்டி கரெக்டான முறையில் விநியோகிப்பார்கள் என்று யாரை பற்றி நம்புகிறீர்களோ, யாருடைய நேர்மையை பற்றி, யாருடைய நாணயத்தை பற்றி, அல்ல எந்த ஜமாத் எந்த இயக்கத்தினுடைய நாணயம் நேர்மையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த மாதிரியான அமைப்பில் நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா போதுமான அளவுக்கு தேவையான நன்மைகளை செய்வாங்க. இது என்னென்ன நன்மை எல்லாம் கிடைக்கும் என்று பார்த்தால், நான் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்குன்னு வைங்களேன், இந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு ஜக்காத்து கொடுக்குறேன், இதை போய் நான் ஒரு ஆளுக்கு கொடுத்தேன்னு சொன்னா சொந்த பந்தங்கிறது ஜக்காத்து கிடையாது, அது சதக்காவுக்கு உள்ளது. நான் ஏதோ வரியில உள்ள ஆளு கொடுக்குறேன்னு வைங்க, 10,000 ரூபாயில உள்ள 250 ரூபாய் வாங்கி என்ன பண்ணுவாரு, ஒண்ணுமே உதவாது.
10,000 ரூபாய்க்கு வந்து அவ்வளவு பெரிய 250 ரூபா தான் அதுக்கு ஜக்காத்து. இந்த 250 ரூபா தான் நான் கொடுக்க போறேன். இந்த 250 ரூபாயை ஒருத்தர் வாங்கிட்டு போறதுனால பெரிய அளவுக்கு அவருடைய தரம் உயர்ந்துருமான்னா ஒண்ணு உயராது. அதே நேரத்தில் வந்து இந்த 10,000 வச்சுக்கிறவங்களா சேர்ந்து 250 கொடுத்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய் சேர்ந்துருச்சுன்னு வைங்க. இந்த 2.5 லட்சம் ரூபாயில நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா ஒரு 25 பேருக்கு 10,000 ரூபாயா ஒரு பெட்டிக்கரை வைக்கிறதுக்கு கொடுக்கலாம். அல்லது வந்து ஒரு 20 ரூபாயா ஒரு 12 பேருக்கு என்ன செய்யலாம், அதை கொடுத்து ஏதாவது செய்யலாம். அவங்க தொழில் முன்னேறுவதற்கு பல விஷயங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த கூட்டாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு மனிதருடைய தேவைகள் எல்லாம் அலசி பார்த்து என்ன செய்ய முடியும், கொடுக்கும் போது அதிகமான பயன் தரக்கூடியது ஆகும். இல்லைன்னா பிச்சைக்காரர் தான் உருவாவாங்க. நம்மளா கொடுத்தோம் என்று சொன்னால் என்ன செய்வாங்க, ஒருத்தனே வந்து பல வீட்டுல வாங்கிட்டு போயிருவான். ஜக்காத்து நீங்க கொடுக்குறீங்க, என் வீட்டுல வாங்கணும் உங்க வீட்டுல வாங்கிட்டு போயிருவான். அப்ப இப்படி வாங்கிட்டு போகும்போது அதுல என்ன செய்யல, ரோஷத்தோட மானத்தோட தெருவுல போய் கையேந்த கூடாதுன்னு இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும், நீங்களா கொடுக்கறான்னா ஒரு மனிதனுக்கு எத்தனை பேரை தெரியும், நீங்க கொடுக்கறதுக்கு யாரையும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச 4-10 பேர் தான் தெரியும். அப்ப என்ன செய்வாங்கன்னா பல பேரும் தெரியாதவரெல்லாம் வந்து இறங்கி உங்கள்ட்ட வாங்கிட்டு போயிருவாங்க. ஒரு நேர்மையான நாணயமான ஒரு நிறுவனத்தின் மூலமா நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அவங்கள்ட்ட நீங்க ஜக்காத்து நிறைய பேர் கொடுக்கிற மாதிரி ஜக்காத்து கேட்டும் நிறைய மனுக்கள் வரும். அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த கிளைகள் மாவட்டம் செட்டப்லாம் இருக்கிற காரணத்தினால அங்க அதை விசாரிப்பாங்க. இந்த பார்ட்டி உண்மைதானா, இவர் கடன் பட்டிருக்கேன்னு சொல்றாரு, கடன் பட்டுன்னு சொல்றது நெசந்தானா, இவர் கடனாளியா தான் இருக்காரா, அல்லது ரொம்ப அவரை பத்தி எழுதியிருக்கிற அந்த வறுமை கோலம் எல்லாம் கரெக்ட் தானா என்று என்ன செய்வோம், நம்ம விசாரிப்போம். ஒரு வெளியூர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் விசாரிக்க முடியுமானா அது ஒரு தனிநபருக்கு விசாரிக்க முடியாது. அப்படி விசாரித்து பார்த்து தகுதியானவங்க தெரிந்தால் அவரை கூப்பிட்டு அவரை கொஞ்சம் ஒருபடி மேலதிக்கு வைப்பதற்காக வேண்டி, அவருடைய தரத்தை உயர்த்துவதற்காக வேண்டி அடுத்த வருஷம் அவர் ஜக்காத்து கொடுக்கிறவராக மாறணும், வாங்குறவராக இருக்கக்கூடாது என்கிற அளவுக்கு அவருக்கு ஏதாவது செஞ்சால் உதவுமா என்று பார்த்து எப்ப உதவ முடியும், கூட்டாக கொடுக்கிறது தான். தர்மங்களை நீங்க சொந்தத்துக்கு கொடுங்க, ஜக்காத்தை நீங்களா கொடுக்காம ஒரு பொது நிறுவனத்துக்கு கொடுத்தீர்களா என்றால் தான் அது வந்து உரிய ஒரு பயனை. எதுக்காக இந்த ஜக்காத்து கொண்டு வரப்பட்டுச்சோ, வறுமையை விரட்டி ஒருத்தருடைய தரத்தை நம்ம வந்து ஒசத்துறதுக்கு பயன்படுமே. அது எப்ப பயன்படும் என்றால் கூட்டாக இருந்தா தான் பயன்படும். தனியாக கொடுத்தால் பிச்சைக்காரர்கள் உருவாவது அதிகரிப்பதை தான் அது வந்து ஏற்படுத்துமே தவிர யாருடைய பொருளாதார நிலைமை என்ன செய்யாது, உயரவே செய்யாது. அதை என்ன செய்யணும், கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இஸ்லாமிய அரசாங்கம் இல்லாட்டாலும் ஏன்னு கேட்டா அதுலயே அல்லாஹ் வந்து பாருங்க ஜக்காத்து கொடுக்கறத பத்தி 8 வகையா அதை கொடுக்கலாம்னு சொல்றான். அந்த 8 வகையில ஒரு வகை என்ன தெரியுமா, உள்ள ஆமிலின் அலைகாங்கிறான். ஜக்காத்தை 8 வகைக்கு கொடுக்கலாம். அந்த 8 வகையில ஒரு வகை என்னன்னு கேட்டா ஜக்காத்தை வசூலிப்பவர்களுக்கு கொடுக்கலாங்கிறான். வசூலிக்கிறதுனால எப்ப அது என்ன விளங்குது, ஜக்காத்தை கொடுக்கிறது ஏழையை கொடுங்க, பரம ஏழையை கொடுங்க. அது என்னன்னு சொல்றான், இன்னும் சதகாத்து லில் ஃபுகராயி ஒல் மசாக்கீன், ஏழைகள் பரம ஏழைகள், அப்புறமேல் வந்து ஒல் மல்லபத்தி குழுப்புகும், இஸ்லாத்தின்பால் உள்ளங்களை ஈர்ப்பதற்காக வேண்டி பிற மத மக்களுக்கு கொடுப்பது, ஒரு காரிமீன கடன் பட்டவர்களுக்கு கொடுப்பது, ஒபி சபீலில் அல்லாஹ்வுடைய பாதையில போர்க்களத்தில் ஈடுபட்டக்கூடிய முஜாஹிதுகள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து கொடுக்கிறது, திக்கற்ற இப்னு சபீல் திக்கற்றவர்களுக்கு கொடுக்கிறது என்ற சொல்லும் பொழுது அடிமைகளை விடுதலை இப்ப அடிமை கிடையாது, அடிமையா மனிதன் இருந்தானேனால் அவனை வாங்கி விடுதலை செய்வதற்காக வேண்டி அதை செய்வது. அதோட உள் ஆமிலீன அலைஹா, அந்த ஜக்காத்தை வசூலிப்பவர்களுக்கும் அதுல ஒரு பங்கு கொடுக்கலாம். இப்ப ஜக்காத்தை வந்து அதுவா வராது இல்லையா, ஒரு 10 பேரை நியமித்து நீங்க ஜக்காத்தை வசூலிச்சுட்டு வாங்கிறோம். வாங்கிட்டு வந்தவங்களுக்கு ஜக்காத்தில் இருந்தா நீ வச்சுக்க, 1000 ரூபாய் வசூல் பண்ணி வந்திருக்கல, இந்த ஒரு 50 ரூபாய் வச்சுக்க, அப்ப 10 ரூபாய் வச்சுக்க சொல்லி என்ன செய்யலாம், நம்ம ஜக்காத்தை வசூலிக்கிறவங்களுக்கும் ஜக்காத்திலிருந்து கொடுங்கங்கிறான்ல. அப்ப இந்த வசூலிக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்வதில் இருந்து என்ன விளங்குறது, வசூலித்து தான் கொடுக்கணும் விளங்கலையா, அவங்கவுங்களா கொடுக்கலாண்டா வசூல் மேட்ரியா வருது. அப்ப ஜக்காத்துங்கிறத திரட்டி தான் கொடுப்பது வந்து சிறந்தது என்பதை நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல இப்படி ஒரு நிலைமை ஏற்படும், எப்படி இஸ்லாமிய அரசாங்கமும் இருக்காது, அல்லது வசூலித்து விநியோகம் பண்ணக்கூடிய நிறுவனங்களும் இருக்காது, அல்லது இருக்கிற நிறுவனம் எல்லாம் வந்து உலக பிராடா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் பொழுது அப்ப என்ன செய்யறதுன்னு கேட்டா அதுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த மாதிரி இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் வரும்,
தன்னுடைய ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு ஒருத்தன் அலைவான், யாராவது வாங்கிக்கிற மாட்டீங்களான்னு சொல்லி. அப்ப என்ன சொல்லுவானா, நேத்து வந்தா வாங்கியிருப்பேன், இன்னைக்கு தேவையில்லை போப்பான்னு கட்டி விட்டுருவாங்க. அப்படி ஒரு காலம் வரும்ங்கிறாங்க. அப்ப உன்னுடைய ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு யாராவது வாங்க மாட்டீங்களான்னு அலைமான அந்த மாதிரி ஒரு காலம் வருங்கிறாங்க. அப்படி ஒரு காலத்தை நம்ம அடைந்தோமையானால் வசூலிக்கவும் ஆள் கிடையாது, அரசாங்கமும் கிடையாது, பணம் பயங்கரமா பெருக்கெடுத்து வேற ஓடுது. அந்த மாதிரி நேரத்தில் நம்மளா போய் கொடுக்கலான்ற நிலை வருமே. அந்த நேரத்தில் தான் நம்மளா கொடுக்கிற ஒரு டாபிக் வருமே தவிர, ஒரு செட்டப் அரசாங்க செட்டப் இல்லாட்டாலும் இதை வசூல் பண்ணி கட்டாயப்படுத்தி வசூல் பண்ண முடியாது தவிர விரும்பி தர்றதை வசூல் பண்ணலாம்ல. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஜமாத்தா இருக்கலாம், நீங்கள் நம்பினதை ஏமாத்த மாட்டார்கள் உங்க மனசாட்சி சொல்லணும். அந்த மாதிரி எதை நீங்க நம்புகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜக்காத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த எதை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல பாதாளத்துல கிடந்த அந்த மக்களை தூக்கி நிறுத்துறாங்களோ அது செய்ய முடியும். ஜக்காத்து மட்டும் ஒழுங்கான முறையில் ஒழுங்கான நிறுவனத்திற்கு நீங்கள் மட்டும் கொடுத்து பழகி இருந்தீர்களேயானால் இந்த சமுதாயத்துடைய வறுமை கோட்டில் என்ன செய்யலாம், பல பேரை வருஷத்துக்கு நூற்றுக்கணக்கான பேரை மேலதிக்கி விடலாம். ரிஸ்க் தரணும் இல்ல, ஆனா இந்த வழியாத்தனை தருவான், அவன் தான் இந்த வழியும் சொல்லி தர்றான். அவன் சொல்லித்தர்ற வழியை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது ஒரு 100 பேரை நம்ம தூக்கி விட முயற்சி பண்ணா ஒரு 50 பேராவது என்ன செய்வான், அல்லாஹ்வுடைய அருளால் மேல வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படியாக நம்ம அப்படியே ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்துகள் கொடுக்கக்கூடியவர்கள் பெருக பெருக ஜக்காத்து வாங்கக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே வருவார்கள். அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துவிடும். அதனால ஜக்காத்துங்கிறது சொந்த பந்தங்கள்ங்கிற டாபிக்கே இப்போதைக்கு கிடையாது. நீங்க ஒரு நிறுவனத்துல தான் கொடுக்க வேண்டும். யாரை ஒழுங்கா செய்வாங்களோ அதுல கொடுப்பதுதான் சரியான முறை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்களை எல்லாம் அதிசயிக்கிறது. பெரும்பான்மையான மக்கள் நரகத்துக்கும் மிகவும் குறைந்தவர்கள் மட்டும் சொர்க்கத்தில் போவாங்க அதிசயிக்கிறது. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வின் படத்தில் மிகவும் சிறந்த படைத்த மனித என படைக்கும். அப்படிப்பட்ட மனிதர் மக்கள் நிறைய பேர் நரகத்தில் செல்கிறார்கள், குறைந்தவர்கள் மட்டுமே சுகரத்தில் என்றால் கைத்தாமத்தில் வென்றுவிட்டது கூட ஒரு சண்டையில் இருக்கிறது. ஒரு விளக்கம். அதாவது இவர் என்ன கேட்கிறான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய படைப்புல மனித படைப்பு தான் சிறந்த படைப்பு. சிறந்த படைப்பும் போது நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் அதிகமான பேர் நரகத்துக்கு போவாங்கன்னு இருக்கிறது, குறைவானவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க என்று நிறைய ஆதாரங்கள் கிடைக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப ஷைத்தானுடைய கைதான ஓங்கி விடுகிறது. மனிதன் சிறந்த படைப்பாக இருக்கிறான். அப்ப ஷைத்தான் அதிகமான பேரை வழிகெடுத்து விட்டான் என்று சொல்லும் பொழுது அப்ப ஷைத்தானுடைய கை ஓங்கி விடுகிறது, சிறந்த படைப்பு நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது சிறந்த படைப்பு என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் சிறந்த படைப்பு என்று சொன்னால் அவன் சிறந்தவனாக நடக்க விரும்பினால் அதற்கு ஏற்றவாறு அவனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவன் நினைச்சு கெட்டவன நரகத்துக்கு போறவன் இருக்கான் பாருங்களேன், எதுக்குன்னா நரகத்துக்கு போவான், திருடுனா நரகத்துக்கு போவான். அந்த திருடக்கூடிய ஒருத்தன் திருடாம இருக்க முடியுமா முடியாதா? முடியும். திருடுவதை அவனா தேர்ந்தெடுத்து கொண்டுதான் நரகத்துக்கு போறான். அதே மாதிரி விபச்சாரம் பண்ணா நரகத்துக்கு போறான். விபச்சாரம் பண்றீங்களடா, நீ விபச்சாரம் பண்ணாம இருக்க முடியுமா முடியாது? உனக்கு தப்புன்னு தெரியத்தானே செஞ்சு உலகத்தில் அம்பட்டு விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான். விபச்சாரம் பண்ணாமல் நம்ம இருக்கலாம், மோசடி பண்ணாம இருக்கலாம், ஏமாத்தாம இருக்கலாம் என்று இவர்கள் எல்லாம் நினைத்தால் நடக்க முடியுமா முடியாதா? முடியும். அப்ப நம்மள ஒரு மிஷின் மாதிரி எல்லாம் படைக்கல. இப்ப கம்ப்யூட்டர் இருக்குன்னு வைங்களேன், அது எவ்வளவோ விஷயங்களை அது செய்கிறது. ஆனா அதுவா செய்யுமா? செய்ய நம்ம இயக்குறதுக்கு தான் ஏற்றவாறு செய்யுமே தவிர சுயமாக அதுவா ஒரு கணக்கு போட்டு காட்டுமா? அதுவா விண்டோ ஓபன் ஆகி அதுவா ப்ரோக்ராம் எல்லாம் எழுதுமாண்டா ஒன்னும் எழுதாது. அப்ப இந்த கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு கால்குலேட்டர் மாதிரியா நம்ம எல்லாம் படைச்சிருக்கான், ஒரு மிஷின் மாதிரியா படைச்சிருக்கான். சுவிட்சை போட்டவொடனே சுத்திக்கிட்டே இருக்கிறது. அதுவா நினைச்சவன் நிக்க முடியுமா? நிக்க முடியாது. மோட்டர் அதுவா நிக்க முடியாது, நம்ம நிப்பாட்டும் போது நிக்கும். அப்ப அதுக்கு எந்த விதமான சுதந்திரமும் அதுக்கு இல்ல. அப்படி படைக்கப்பட்டு இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? சிறந்த படைப்பு போய் நரகத்துல போடுறோம்னு கேட்கலாம். மனிதனை எப்படி எல்லாம் படைச்சிருக்கான்னு கேட்டா, அவனுக்கு மூளைங்கிற ஒரு கண்ட்ரோலை கொடுத்து அதை அவன் கையில தான் கொடுத்திருக்கான். அந்த மனிதன் நினைத்தால் ஒரு புகைப்பிடிக்கிறவன் நினைத்தால் புகைப்பிடிக்கிற விடலாம், குடிகாரன் நினைத்தால் குடிய விடலாம், விபச்சாரம் பண்றவன் விபச்சாரத்தை விடலாம், திருடுறவன் திருட்ட விடலாம், கொலை செய்யறவன் கொலையை விடலாம், கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையை விட்டுறலாம். எல்லாமே உனக்கு 7 படைத்திருக்கிறன. அதுதான் சிறந்த படைப்பு. சிறந்த படைப்புனா என்ன அர்த்தம்?
ஒரு அற்புதமான ஒரு பொருளை உன்கிட்ட தந்து படைப்புல சிறந்த படைப்பு ஆக்கிட்டேன். ஆனா அது உன்னுடைய செயல்னால நீ நினைஞ்சிடற, நாசமாக்கிறாள். என்ன சொல்லி காட்டுறான்? மனிதனை சிறந்தவன் சொல்லிவிட்டு சில பேர் சிறந்தவனா இல்லாம இருக்கிறான். என்ன காரணம்? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவங்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அதை கொண்டு விளங்க மாட்டேன் என்கிறார்கள். வலஹும் அயுனுன், அவர்களுக்கு கண்கள் உள்ளன, லா யுபுசிரூன பிஹா, அதை கொண்டு அவங்க பார்க்க மாட்டார்கள். உலகும் ஆதானுன், அவங்களுக்கு காதுகள் உள்ளன, லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு அவங்க செவியுறை மாட்டேன் என்கிறார்கள். உலாயிக்க கல் அன்ஆம், இவர்கள் விலங்குகளை போன்றவர்கள், மிருகங்களை போன்றவர்கள், கால்நடைகளை போன்றவர்கள். இல்லை இல்ல பல்கும் அவல்லு, அதை விட கெட்டவர்கள். கால்நடைக்காச்சு என்ன இருக்குது? அறிவு கிடையாது. அதனால அது என்னத்தை இஷ்டத்துக்கு நடக்கலாம். உனக்கு அறிவு இருக்கும்போது எப்படி இஷ்டத்துக்கு நடப்ப என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப மனிதனை சிறந்தவனா படைச்சிருக்கன்னு சொல்லிவிட்டு அதை அல்லாஹ் தானே செய்யறான், இப்படியும் இருக்கிறான்னு சொல்றோம். மனிதனை சிறந்தவனா படைச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு தான் சும்மா ரத்தனாகும் அஸ்வல சாபிலின், தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவனாகவும் ஆனத்தனம் ஆக்கியிருக்கிறோம். மேல உள்ளதுலையும் மேல உள்ளவன் ஆக்கியிருக்கிறோம், தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவன் ஆக்கியிருக்கிறோம், ரெண்டாவும் ஆக்கியிருக்கிறோம் நல்லா சொல்றான். அதனால மனிதன் படைப்பின் அமைப்பை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் அவன் சிறந்தவன் தான். எல்லா மனிதனும் நல்லவன் ஆவன்னு அவன் தீர்மானிச்சான்னு சொன்னா அவனை திணிச்சு கெட்டவன் ஆக்குறது கிடையாது. அவனா தேர்ந்தெடுத்து தான் கெட்டவன் ஆகுறான். அவனை கையை பிடிச்சி யாரும் இழுத்துட்டு போய் என்ன செய்யறது இல்ல, தீமையில கொண்டே தள்ளுறது கிடையாது. விதி சம்பந்தமா நம்ம இதுல எடுக்கக்கூடாது, விதியை பத்தி சர்ச்சை பண்ணக்கூடாது. ஆனா நமக்கு தெரியும், நமக்கே என்ன தெரியுது, நம்ம இதை கையில எடுக்கிறேன் நினைச்சா கீழே போடலாம், வச்சுக்கிறோம் செய்யலாம். எனக்கு தெரியதானே செய்யுது. கையில வச்சிருந்தால் நான் தான் இந்த முடிவு எடுக்கிறேன், கீழே போட்ட நான் தான் முடிவு எடுக்கிறேன். ஒரு பொருளை கிழிக்கிறேன், கிழிக்கிறது என் முடிவு தான், மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிறேன், அதுவும் என் முடிவு தானே. அது நமக்கு தெரிஞ்சதானே. சினிமா கோட்டைக்கு போனாலும் போகலாம், ஏன்டா இதுக்கு போகணும், திரும்பி வந்தாலும் வரலாம், எனக்கு தெரியுது. அப்ப நமக்கு தெரிந்த வரைக்கும் நம்ம நினைச்சா நல்லவனா வாழ முடியும் இருக்கிறது. அப்ப அதான் சிறந்த படைப்புக்கு அர்த்தம். நாசமா போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நீனா தேர்ந்தெடுத்துக்கிற, நீனா சைத்தானுக்கு அடிமையாகி கொள்கிறாய். சைத்தான் அந்த வரம் கேட்டான், என்னை விட்டு பாத்துறேன். அல்லாஹ் என்ன செஞ்சான், எல்லாத்தையும் வழிகெடுத்துக்க. அவனே சொன்னான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், இஹ்லாஸோட உனக்கே வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவங்களை என்னால் வழிகெடுக்க இயலாதுன்னு சைத்தான் சொல்லிவிட்டான். அப்ப அந்த மாதிரி நம்ம தான் அறிவை அடகு வைத்து விட்டு கெட்டு போறோமே தவிர, அல்லாஹ்வுடைய படைப்புடைய அந்த தன்மையில் மனுஷன் கெட்ட ஒரு நரகத்துக்கு போய் வெந்து போகக்கூடிய ஒருத்தனா இருந்தாலும் அவன் படைப்புல சிறந்தவன் தான். இந்த மெட்டீரியல் எதுக்கும் கொடுக்கல. அல்ல நரகத்துடைய கொல்லி கேட்ட அபூஜைகள் எடுத்துக்கொண்டாலும் ஆடு மாட்டுக்கு மூளை கிடையாதுல்ல, அபூஜைகளுக்கு மூளை இருக்குல்ல. அப்ப அந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சிறந்த மெட்டீரியல் வச்சிருக்கிறான். இதை எந்த படைப்புக்கும் அல்ல வைக்கல. நரகவாசியா இருந்தாலும் சரிதான், படைப்பு தன்மையில் அவன் தான் சிறந்தவன். அவன் அதை யூஸ் பண்ணாம நினைஞ்சிட்டான். ஒரு கத்தி மாதிரி கத்தியை கையில கொடுத்துருக்கிறோம், ஒருத்தன் நல்லதுக்கு பயன்படுத்துறான், ஒருத்தன் கொல்றதுக்கு பயன்படுத்துறான். அந்த மாதிரி உள்ள விஷயம் தானே தவிர மனிதன் சிறந்தவன்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் முஸ்லிம் இல்லாத ஒரு பெண்ணை விரும்பி அவளை மணந்து கொள்வது, இஸ்லாத்தில் அவளை ஆக்கி மணந்து கொள்ள விரும்புகிறார். அப்ப அந்த பெற்றோர்கள் அவங்க விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்று கேள்வி கேட்கிறாங்க. முதல்ல விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம காலத்துல இதை விளங்காமல் இருக்கிறார்கள். என்ன விளங்காம இருக்காங்கன்னா, திருமணம் என்று சொன்னால் அந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும், அதாவது மணமகனுக்கும் மணமகளுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறது தான் யதார்த்தமானது. ஆனா நம்ம சமூகத்தில் எப்படி இருக்கு, நம்ம சமூகம்னா முஸ்லீமை மட்டும் சொல்லல, ஒரு இந்திய சமூகம் வைத்துக் கொள்ளுங்களேன், ஆசிய சமூகம், இந்த சமூகத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திருமணம் என்பது பெற்றோர்கள் முடிவெடுக்கிற ஒரு விஷயம், பிள்ளைகள் முடிவெடுக்கிற விஷயமே இல்லை என்ற ஒரு கருத்து பரவலாக எல்லாருடைய மனசுலையும் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஒருத்தனுக்கு என்ன பொண்ணு கட்டுறாருன்னா, நீ சும்மா நான் பார்த்து கட்டி வைப்பேன் என்று அவங்க சொல்றாங்க. ஒரு பெண்ணும் அது மாதிரி எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்ல முடியல. அப்போ ஒரு பெண்ணும் ஆணும் அவங்க அவங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. ஆனா சமூகத்தில் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, பொண்ணு பார்க்க போறது எல்லாமே பெற்றோர் தான் செய்யறாங்க. செய்யலாம், பெற்றோர்களுடைய பாதுகாப்போடையும் ஆலோசனையோடையும் அவங்களுடைய கருத்தை கேட்டு அவங்க ஒண்ணு நடத்துறதுதான் சரியானதா இருக்கும். ஆனாலும் விரும்பாத நேரத்தில் அவங்கள்ட்ட வழக்கட்டாம தள்ளாம இருக்கணுமா இல்லையா?
எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க, தாய் தந்தையர் பார்த்து சொன்னா கரெக்டா இருக்கும் என்று நம்பி அதை ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் பிரச்சனை இல்லை. ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானா ஒவ்வொருமே பயன்படுத்திட்டு போ என்று நம்ம விட்டுறலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதுல இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னோம்னு சொன்னா அதோட டாபிக் முடிஞ்சிருச்சு. இஸ்லாத்துக்கு வர்றேன்னு சொன்ன பிறகு அதை பெற்றோர்கள் தடுக்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் இது ரொம்ப சாதாரணமா இப்படிதான் நடந்தது. எப்படி நடந்தது? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் உம்மு சுலைம் அவங்க கணவரை இழந்து விதவையா இருக்கிறாங்க. உம்மு சுலைம் விதவையா இருக்கிறாங்க. விதவையா இருக்கும் பொழுது அவங்க அபூ தல்ஹாங்கிறவர் அவர் ஒரு முஸ்லிம் அல்லாதவரா இருக்கிறவர். அவர் இந்த அம்மாவை விரும்புறாரு, மதீனாக்காரர். அவர் இந்த உம்மு சுலைமை பார்த்து என்ன செய்யறாரு, ஆசைப்படுறாரு. அப்ப உம்மு சுலைமிட்ட என்ன செய்யறாரு, நான் உங்களை விரும்புறேன், நீங்க விதவையா இருக்கிறீங்க, நான் உங்களை நான் மணந்து கொள்ள விரும்புகிறேன், என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, நான் பார்த்த வரைக்கும் நீ நல்ல ஆள் தான், நீ நல்ல மனுஷனா தான் இருக்கிற, உன்னை கல்யாணம் பண்றதுல எனக்கு மறுப்புலாம் இல்ல, ஆனா நீ காபிரா இருக்க, நான் முஸ்லீமா இருக்கிறேன், நான் ஒரு இறைவனை நம்பக்கூடிய ஆளா இருக்கிறேன், நீ முஸ்லீமாக இல்லை, இதுதான் நமக்குள்ள உள்ள மேட்ரு, ஒத்து வராது, இது எங்க மார்க்கத்தில் அனுமதி இல்ல, வேணும்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிறியா கேட்கிறாங்க. இஸ்லாத்துல ஏத்துக்கிறேன்னு அவர் சொன்ன பிறகு அப்புறம் என்ன செஞ்சாங்க, அவரை கல்யாணம் பண்ணி அவர் பெரிய சஹாபியா இருந்தாருன்னு வைங்களேன். அப்ப இப்ப அவர் முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை இஸ்லாத்துல ஆக்கி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ அந்த உம்மு சுலைமுடைய மற்ற உறவினர்களோ குடும்பத்தார்களோ அவங்க மகன் அனஸோ வேற யாருமோ அப்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணவே இல்லை, எல்லாரும் மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஆணோ பெண்ணோ இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு சொன்னால், நம்ம வீட்டுல உள்ள பையனோ பொண்ணோ ஒரு விரும்பிட்டாங்க, அவன் விரும்பி இஸ்லாத்தை விட்டு போயிடாம அவனை இஸ்லாத்துல இழுத்துக்கிட்டு வர்றது, அவளை இஸ்லாத்துக்கு வர்றதுங்கிற அளவுல அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா, பெற்றோர்கள் இது எப்படி எடுத்துக்கிறேன்னு வாழ போறது அவங்க தான். நம்ம இதுல போட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு இஸ்லாத்தை விடாம இஸ்லாத்தை கொண்டு வர்றதுக்கு பையன் முயற்சி பண்றானே, இஸ்லாத்துல நிக்கிறதுக்கு அவன் பாடுபடுறான்னு நினைத்து நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உள்ள பல கல்யாணங்கள் இப்படித்தான் இருந்தது. ஏன்னா அவங்க முஸ்லீம் எல்லாம் ரெண்டு சமுதாயம் தான் இருந்தது, அவங்களுக்குள்ள மாமா மச்சான் சொந்த பந்தம் வேற இருந்ததா, அதனால அப்படி எல்லாம் ஒரு பேசி கல்யாணம் பண்ணக்கூடிய நிலை வரும்போதெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வரவழைத்து நெஞ்சிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி இருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் நம்ம அதை பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளணுமே தவிர, அதுக்கு முட்டுக்கட்டெல்லாம் வர்றேன்ட்டாங்க, இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிட்டாங்கன்னா அது மூணு நன்மை தானே. பாரம்பரிய முஸ்லீமை விட புதுசா வரக்கூடியவங்க என்னை கேட்டா நல்லா இருப்பாங்க. பாரம்பரியமா வர்றவங்களுக்கு பல கசடுகளும் இஸ்லாம்னு தப்பு தப்பா வழங்கி வச்சிருக்கிறாங்க. புதுசா வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வர்றதுனால கரெக்டான மார்க்கத்தை சொன்னோம்னா கரெக்டா உள்ளத்துல உட்கார்ந்துரும். அவங்க இன்னும் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். பாரம்பரிய முஸ்லிம்கள்ட்ட இல்லாத ஒரு தெளிவும் ஒரு கொள்கை பிடிப்பும் உறுதியும் புதுசா இஸ்லாத்தை விளங்கி வர்றாங்க பாருங்க, அவங்கள்ட்ட தான் கண்டிப்பா இருக்கும். அதனால சஹாபாக்கள் இருந்துச்சு. சஹாபாக்கள்லாம் பாரம்பரிய முஸ்லிமா, எல்லா சஹாபியும் அப்பதான் முஸ்லீம் ஆகுறாரு. முக்காவாசி சஹாபியுடைய பெற்றோர்கள் காபிர்கள் தான். அப்ப சஹாபாக்கள்ங்கிற அந்தஸ்து எதனால வந்துச்சுன்னு கேட்டா, விளங்கி புரிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால வந்தது. அதனால இஸ்லாத்துல ஏத்துக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா இதை போய் பெற்றோர்கள் ஆட்சேபனை செய்வது அது மார்க்கத்துக்கு உகந்தது கிடையாது. பிள்ளைய சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்ன செய்யணும், அதை மனப்பூர்வமா குளம் கோத்திரம்னு பார்த்துக்கிட்டு நேற்று வந்தவன் முந்தா நாள் வந்தவன் பார்த்துக்கிட்டு இருக்காம அதை மனப்பூர்வமாக என்ன செய்யணும், அந்த இஸ்லாத்துல வர்றாங்களேன்னு ஒரு பெரிய ஆர்வத்தோடு அவங்களை வரவேற்று ஏற்றுக்கொள்ளணும். அந்த பையனுக்கோ பொண்ணு அப்படி விரும்பினாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியான முறை. அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறான், அந்த பொண்ணு இஸ்லாத்துக்கு வரல, வராத நிலையில அவர் கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் அப்ப என்ன நிலைமை என்று கேட்டால், அப்படி பண்ணுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. இஸ்லாத்தில் கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் ரெண்டு பேரும் முஸ்லீமா தான் இருக்கணும். ஒரு முஸ்லிமுக்கும் மத்தியில் மட்டும்தான் திருமணம் நடக்க முடியுமே தவிர, முஸ்லிம் அல்லாத ஆணுக்கும் முஸ்லிமான பெண்ணுக்கும் அல்லது முஸ்லிம் அல்லாத பெண்ணுக்கும் முஸ்லிமான ஆணுக்கும் திருமணம் நடக்கவே முடியாது. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. லா துன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன, இணை கற்பிக்கக்கூடிய பெண்கள் ஈமான் கொள்ற வரைக்கும் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தெள்ள தெளிவாக குர்ஆன்ல கட்டளை இடுகிறான். அப்படி அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா அது இஸ்லாமிய திருமணம் அல்ல, அது ஒரு விபச்சார கணக்கில் தான் இஸ்லாத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அது ஒரு கல்யாணமாக என்ன செய்யாது, இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்படவே படாது. அப்படி பையன் செய்து விட்டான் என்று சொன்னால்
மார்க்கத்துல பெற்றோர்களுடைய கடமை என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களை வெறுத்து விட வேண்டும். அல்லாஹ்வுக்காக வெறுத்தல் 7 பேருக்கு அல்லாஹ் அர்ஷுக்கு கீழே நிழல் தருகிறான். அதுல ஒரு ஆள் என்னன்னு கேட்டா ரஜுலானி தஹாப்பா பில்லாஹி, 2 பேர் அல்லாஹ்வுக்காக நேசித்தார்கள், ஃபர்ரகா பில்லாஹி அல்லாஹ்வுக்காக பிரிந்து விட்டார்களே, அப்படிப்பட்ட 2 பேருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அர்ஷின் நிழலிலே நிழல் தருகிறான்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக வெறுத்தல் என்பது ஒரு உயர்ந்த ஒரு ஸ்டேஜ். அப்ப தன்னுடைய மகன் இஸ்லாத்தை விட அவனுக்கு ஒரு பெண்ணு பெருசு என்று தெரிந்து போகும் பொழுது நீ இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள வர்றதா இருந்தா வா, இல்லை என்று சொன்னால் உனக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி அவர்கள் பகைத்து விட்டார்களேயானால், வெறுத்து ஒதுக்கி விட்டார்களேயானால் அது என்ன இருக்கு, மார்க்கத்தில் அது சிறந்த ஒரு நிலையாக கருதப்படும். இன்னும் சொல்ல போனா அவர் கல்யாணம் பண்றேன்னு அவர் அங்கிட்டு மாறி போயிட்டாருன்னு வைங்க, வாரிசு உரிமை கூட உங்களுக்கு கிடைக்காது. இந்திய சட்டப்படியும் இஸ்லாமிய சட்டப்படியும் ஒரு மதம் மாறி விட்டார்கள் என்று சொன்னா யாரும் யாருக்கும் வாரிசாக முடியாது. இந்தியாவுடைய சட்டத்திலையும் ஆக முடியாது. வேற முஸ்லீம் பர்சனல் லாவில் போய் நீங்க கேஸ் போட்டாலும் சொத்து கூட கிடைக்காது. அதாவது ஒரு மதத்திற்கு மத்தியில் மாத்திரம்தான் சொத்து பிரச்சனை வருமே தவிர வேறு வேறு மதம் கொண்டவர்களுக்கு மத்தியில் என்ன செய்யாது, வாரிசுரிமை கூட வராது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அல்லாஹ்வுக்காகவே என்ன செய்யலாம், அவங்கள வெறுத்து என்னோட தொலைஞ்சு போ, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றாருந்தா வா, இல்லன்னா நீ உனக்கு அதுதான் பெருசா இருக்கு, மார்க்கம் உனக்கு பெருசு இல்லைன்னு சொன்னா எனக்கு மகனை விட மார்க்கம் பெருசு என்று அந்த பெற்றோர்கள் புறக்கணித்து விட வேண்டும். அதுல பிள்ளையை அனுசரித்தல் அந்த மாதிரி மேற்று வரவே வராது. அது நம்ம நன்மையான காரியம் செய்தால் தான் அது அமையும். அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா, வெளிநாட்டில் உள்ளவர்கள் கசர் தொழுகை எவ்வாறு தொழுவது என்று கேட்கிறார்கள். கசர் தொழுகை என்று சொன்னால் அதாவது 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்தாக தொழுகிறதுக்கு பேர் கசர். இந்த கசர் தொழுகை என்பது பிரயாணத்தில் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தொழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் லாஜுனாக அலைக்கும் அன் தக்சுரு, தொழுகையை சுருக்கிக் கொள்வது குற்றமில்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப கசருங்கிறது 4 ரக்காத்தை 2 ரக்காத்தை தொழுகிறது. இதுல பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு என்று கொடுத்த இந்த சலுகை பிரயாணத்தில் இருந்துகிட்டே இருக்கிறாங்களே அவங்கள மட்டும் கட்டுப்படுத்துமா, அல்லது பிரயாணம் செஞ்சு வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வரணுங்கிற எண்ணத்தோட வெளியூர்ல இருக்கிறாங்களே அவங்களையும் கட்டுப்படுத்துமா, அவங்களும் அடங்குவாங்களா? இதுதான் முக்கியமான விஷயம்ங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்து புறப்பட்டாங்க, மதீனாவுல இருந்து புறப்பட்டாங்க. போயிட்டு இருக்கும் போதெல்லாம் கசர் தான் தொழுதாங்க. தொழுதுட்டு மக்காவுல நுழையிறாங்க. மக்கா வெற்றி இருந்துச்சுல, அந்த சந்தர்ப்பத்துல மக்காவுல போய் நுழைஞ்சதுல இருந்து பிரயாணம்லாம் பண்ணல, அங்கே தங்கிட்டாங்க. தங்கி என்ன செய்யறாங்க, நிர்வாக விஷயங்கள் மற்ற செட்டப்புகள்லாம் பண்றாங்க. இப்படி தங்கின காலம் சுமார் 19 நாள் தங்கி இருந்தாங்க. 19 நாளுமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா கசர் செஞ்சாங்க. 19 நாள் பிரயாணம் பண்ணவே இல்லை, ஊர்ல தான் இருந்தாங்க, வெளியூர்ல இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க கசர் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையை கொண்டு பிரயாணத்துல இருந்தாலும் அது பிரயாணம் தான். வெளியூர்ல போய் இருந்துட்டு ஊருக்கு வந்துருவோம், இந்த வரப்போறோம் அந்த வரப்போறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதுவும் பிரயாணம் தான் என்பது இந்த ஒரு செயல் இருந்து நம்ம விளங்குகிறோம். 19 நாள் கசர் செய்யாம இருந்திருக்கலாம்ல, 1 நாள் 2 நாள் பரவாயில்ல. 19 நாள் சும்மா தான் ஊர்ல உட்கார்ந்து இருந்தாங்க. 19 நாள் கசர் செய்யறாங்கன்னா, பிரயாணம் இல்லாம செய்யறாங்கன்னா அது நம்ம என்ன விளங்குறோம், வெளியூருக்கு போயிட்டோம்னா அது பிரயாணம் தான், நாள் கணக்கு மார்க்கத்தில் சொல்லப்படல. இப்ப நீங்க சவுதி அரேபியாவிலே வேற ஒரு நாட்டில் இருக்கிறீங்க, நினைச்சா அங்க தங்கிட முடியுமா? உங்களுக்கு முடியாது. குடியுரிமை தரப்போறானா? உங்களுக்கு தரமாட்டான். உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் அங்க கிடையாது. நீங்க உங்க மனசுலாம் இங்கதான் இருக்கு, எப்ப வரப்போறோம் எப்ப லீவ் விடுவான், எந்த மாதிரியான ஒரு நிலையில இருப்போம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம பிரயாணத்தினுடைய தொடர்ல தான் இருக்கணும். பிரயாணம்னாலே நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா திரும்பி வர்ற வரைக்கும் பிரயாணம் தானே. பிரயாணம்னா ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு இருக்கணும்ல. பிரயாணத்தை முடிச்சிட்டீங்களா? அப்ப அதான் உங்க ஊரா? அப்ப நம்ம இங்க இருந்து நான் புறப்படுறேன்னு சொன்னா நான் போயிட்டு திரும்பி வருவேனே, அப்பதான் என் பிரயாணம் முற்று பெறுது. அப்ப நீங்க இங்க இந்தியாவில இருந்து புறப்பட்டீங்க, பிரயாணம் ஊருக்கு சேரலன்னு நீங்க எங்க இருக்கிறீங்க? பிரயாணத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப பிரயாணத்துல நம்ம இருக்கிறோம் என்ற அர்த்தம் அதுக்கு பொருந்துற காரணத்தினால நீங்கள் எத்தனை வருஷம் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அங்க குடியுரிமை வாங்காமல் அங்கேயே தங்கிவிடும் எண்ணம் இல்லாமல் நம்ம ஊருக்கு தான் போக போறோம் என்கிற ஒரு அடிப்படையில் அங்க இருந்திருப்பீர்களே ஆனால்
அதுல மார்க்கத்துல எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. நீங்க எவ்வளவு நாள் இருந்தாலும் செய்யலாம். இதுதான் நேரடியான சட்டம். பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியா தெரிஞ்சாலும் இதை இத்தனை நாளைக்கு வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட் பண்ணுவதற்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கவில்லை. அல்லாஹ் ரசூல் லிமிட் பண்ணாத ஒரு விஷயத்தை நாம லிமிட் பண்ண முடியாது. நீங்க என்ன செய்யலாம், இது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் தான் அப்படிங்கிறதுனால நீங்க 4 ரக்காத்து தொழுதுக்குங்க. ஜமாத்தோட இருக்கும் பொழுது தொழுது கொள்ள வேலாம், தப்பும் கிடையாது. சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சால் 2 ரக்காத்து தொழுதுட்டு போங்க. வித்தியாசமா இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு உறுத்தலா இருக்குது, நம்ம இப்படி ஒரு சோம்பேறி ஆயிருவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உறுத்தல் இருக்குமையானால் பள்ளிவாசல தொழும் போதெல்லாம் நீங்க 4 நாளா தொழுதுக்குறங்க. எப்போவாவது மிஸ் பண்ணிட்டு முன்ன பின்ன அப்படி செய்யக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னு சொன்னா அந்த சலுகையை பயன்படுத்திக்கிறங்க. அப்படி செஞ்சுக்கலாமே தவிர கூடாதுன்னு பத்துவா கொடுக்க முடியாது. கசரு இல்லைன்னு சொல்வதா இருந்தா அதுக்குரிய ஆதாரம் என்ன? ஒரு ஆதாரம் இல்லை. நம்மளா இஷ்டத்துக்கு சொல்லக்கூடிய ஆதாரமா தான் இருக்கும். அதான் கசருடைய அளவு.